தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம வலிமை அப்படிங்கிற தலைப்புல ஒரு குட்டி கதை கேட்க போறோம். ஒரு காட்டுல ஒரு சிங்கமும் ஒரு கழுதைப்புலியும் ஒரு பசுவை புடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு பசிச்சதுன்னு அந்த பசுவை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அப்ப கழுதைப்புலி என்ன பண்ணுச்சு, தன்னோட குட்டிய சிங்கத்துக்கிட்ட அனுப்பி தன்னுடைய பங்கை வாங்கிட்டு வர சொன்னுச்சு. கழுதைப்புலியோட பங்கா சிங்கம் பசுவோடைய காலை மட்டும் கொடுத்து விட்டுச்சு. கழுதைப்புலியோ, ஏன் காலை மட்டும் கொண்டு வந்த, அரைவாசி பங்கு தானே நமக்கு உரியது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குட்டி கழுதை புலி சொன்னுச்சு, நானே சின்ன பையன், பெரியவங்க கொடுக்கறதானே நான் வாங்கிட்டு வர முடியும், நான் எப்படி சிங்கத்தோட ஆர்கியூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதை கேட்டு ரொம்ப கோபமான கழுதை புலி அந்த காலை எடுத்துக்கிட்டு சிங்கத்தை பார்க்க போனுச்சு. சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்பதான் நல்லா சாப்பிட்டு கொயக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. கழுதைப்புலி வரத பார்த்தோன்னே சிங்கம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப பயப்படுற மாதிரி நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, ஏன் இங்க வந்த அப்படின்னு ரொம்ப கர்ஜித்த மாதிரி கேட்டுச்சு. அதுக்கு உடனே கழுதைப்புலி ரொம்ப பயந்து போய் தன்னோட எண்ணத்தையே மாத்திக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னுச்சு, சிங்கராஜாவே, நீங்க கால் அனுப்பியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்களுக்கே சாப்பாடு பத்தாதே, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு இந்த காலையும் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நான் முடிவு செஞ்சு உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு அப்படியே மாத்தி பேசிடுச்சு. அப்புறம் காலை சிங்கத்துக்கிட்ட கொடுத்து திரும்பி வந்துச்சா, அதை பார்த்து அந்த குட்டி கழுதை புலி கேட்டுச்சு, பசுவுல பாதி கேட்க தானே நீ போன, ஆனா இப்ப கொண்டு போன காலையும் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கழுதை புலி சொன்னுச்சு, மகனே, சிங்கம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, அதை பார்த்து நான் ரொம்ப நடுங்கிட்டேன், எனவே என்னோட பங்கையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், அதை பாராட்டி வேற பேசிட்டு வந்துட்டேன், எல்லாமே நன்மைக்குதான் அப்படின்னு சொன்னுச்சு. இந்த கதையோடைய நீதி என்ன? நம்ம விட பலசாலிங்களை கோபப்படுத்துறத விட அவங்கள சாந்தப்படுத்துறதுதான் நமக்கு பாதுகாப்பானது. புரிஞ்சுதா? இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.